பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். போன வாட்டி பயன்ல நம்ம வந்து ஆக்சுவலா எசென்ஷியல் ஆஃப் இஸ்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இஸ்லாத்துடைய முக்கியத்துவம் அண்ட் தென் இஸ்லாத்துடைய 5 தூண்களை பத்தி அல்லாஹ்வுடைய தூதர் உடன்படிக்கை தூதர் என்ன சொல்றாங்கிற விஷயத்த நம்ம பார்க்கிறோம். அதுல நம்ம போன வாட்டி பார்த்ததுல வந்துட்டு நோன்பு தேர்ட் பில்லர் ஆஃப் இஸ்லாம் சியாம் பத்தி என்ன சொன்னாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அது ஒரு சின்ன கரெக்ஷன் மட்டும் நான் ஷேர் பண்ண நினைச்சேன், ஒரு சின்ன திருத்தம். அதுல வந்து ரஷாத் வந்து வைல்ட் ஹார்ஸ்னு சொல்லியிருப்பாரு. நான் தெரியாம ஒயிட் ஹார்ஸ்னு சொல்லிட்டேன். அது வெள்ளை குதிரை இல்ல, வைல்ட் ஹார்ஸ், காட்டு குதிரை. ஸோ நம்ம உடம்பு வந்து காட்டு குதிரை மாதிரி அடங்காம இருக்கிற அந்த உடம்ப அல்லாவின் கட்டளை கீழ் ஆன்மா என்ன சொல்லுதோ அதை உடம்பு செய்யணுங்கிறது தான் அங்க அர்த்தம். அது ஒண்ணு. அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் பில்லர் இஸ்லாத்துடைய முதல் தூணான ஷஹாதா, லா இலாஹ இல்லல்லா. லா இலாஹ இல்லல்லா எங்க அல்லாஹ் சொல்லியிருக்காங்க, ஏன் லா இலாஹ இல்லல்லா மட்டும் சொல்லணும், லா இலாஹ இல்லல்லா சொல்லலைன்னா என்ன, அது எல்லா விஷயமும் ரஷாத் சொல்லியிருந்தாங்க. இன்ஷால்லா இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம மத்த பில்லர்ஸ், இரண்டாவது தொழுகை, நாலாவது ஜக்காத், அதை பத்தி நம்ம இன்ஷால்லா இன்னைக்கு பார்ப்போம். பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். The second pillar is observing 5 contact prayers every day. This is the food for your soul. This is a favor that God is doing for you. You're not doing it for God. And the 5 contact prayers begin before sunrise. இரண்டாவது தூண் வந்து நம்ம அப்சர்விங் 5 கான்டாக்ட் பிரேயர்ஸ். அந்த 5 வேளை தொழுகைய நம்ம தொழுகிறது ஒவ்வொரு நாளும். இது நம்ம ஆன்மாவிற்கு நம்ம அளிக்கக்கூடிய ஒரு உணவா இருக்கு. மேலும் this is a favor that God is doing for you. We are not doing for God. அதாவது இது வந்து அல்லாஹ் நமக்கு செய்யற உதவி, நம்ம அல்லாஹ்க்கு செய்யற ஒரு ஃபேவர் உதவி இல்ல. அல்லாஹ் நமக்கு செய்யற உதவி. மேலும் இந்த 5 வேளை தொழுகை வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆயிருது. You must get up before sunrise in order to feed your soul. Give your soul breakfast. Your body will be lazy and will not want to get out of bed before sunrise. But for your sake, get out of bed before sunrise and do the morning contact prayer, whereby you contact your Creator and feed your soul. ஸோ அந்த முதல் தொழுகை தொழுவறதுக்காக ஃபர்ஸ்ட் தொழுகைய நம்ம பிஃபோர் சன்ரைஸ், யூ மஸ்ட் கெட் அப் பிஃபோர் சன்ரைஸ் இன் ஆர்டர் டு ஃபீட் யூர் சோல். நம்ம ஆன்மாவிற்கு ஊட்டம் அளிப்பதற்காக சூரிய உதயத்திற்கு முன்னாடியே நம்ம எந்திக்கணும். நம்ம ஆன்மாவிற்கான பிரேக்ஃபாஸ்ட் உணவை நம்ம கொடுக்கணும். இந்த இடத்துல வந்து நம்ம உடம்பு ரொம்ப சோம்பேறியா இருக்கும். யுவர் பாடி வில் பி லேசி. மேலும் நம்ம உடம்பு வந்து பெட்டை விட்டு எந்திக்க வெளியே வரதில்லை சூரிய உதயத்துக்கு முன்னாடி. ஆனா பட் நீங்க என்ன பண்ணணும், உங்க நல்லதுக்காக நீங்க அந்த பெட்ல இருந்து எந்திரிச்சு சூரிய உதயத்திற்கு முன்னாடி மார்னிங் ஃபஜர் பிரேயர் நீங்க தொழணும். தொழுகிறதுனால நம்மளோட படைப்பாளர் கிரியேட்டர் கிட்ட நம்ம வந்து தொடர்பு கொள்ளுறோம். மேலும் நம்ம ஆன்மாவை வளர்த்துக்கிறோம். நம்ம The second prayer, by the way, the details of the prayers are given on another videotape that we call Principles of Muslim Prayer. So be sure you order that tape and see how the contact prayers are performed the correct way. So இரண்டாவது தொழுகை, பை த வே நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, நடுவுல வந்துட்டு இந்த தொழுகை சம்பந்தப்பட்ட சாராம்சங்கள் விஷயங்களை வந்து நம்ம இன்னொரு வீடியோ அந்த தொழுகையோட சாராம்சத்தை நம்ம இன்னொரு வீடியோ டேப்ல நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோ டேப்போட தலைப்பு வந்து என்னன்னா, பிரின்சிபல்ஸ் ஆஃப் முஸ்லீம் பிரேயர். முஸ்லீம்கள் செய்யக்கூடிய தொழுகையான நெறிமுறைகள் என்ன, அதுதான் அந்த வீடியோ டேப்போட தலைப்பு. ஸோ அதனால நீங்க கண்டிப்பா அந்த வீடியோவை நீங்க பாருங்க. பார்த்து எப்படி தொழணும், எப்படி சரியான முறையில தொழணுங்கிறத நீங்க அதை பார்த்து கத்துக்கோங்க. Traditional innovations that we see in the Muslim world. அந்த சரியான தொழுகை முறை வந்து இன்னைக்கு நடைமுறையில பண்டைய மரபுகள்ல அவங்களாவே இனோவேஷன் புதுமையா கண்டுபிடிச்ச வழியில் நம்ம தொழக்கூடாது. அப்படி தொழுகை கிடையாது. இன்னைக்கு நடைமுறை முஸ்லீம் வேர்ல்ட்ல இருக்க மாதிரி பண்டைய மரபுகள் வழியில நம்ம தொழக்கூடாது. அது சரியான வழி கிடையாது.
Second prayer is the noon prayer, and it begins as soon as the sun declines from the highest spot in the sky. That is the noon prayer. It consists of 4 units. The morning prayer is 2 units. The noon contact prayer is 4 units. The afternoon contact is done about 3 or 4 hours after the noon prayer, in the mid-afternoon. And the fourth contact prayer is the sunset prayer, or Maghrib, and it is done immediately after sunset. And the final contact prayer, the night prayer, must be done about 2 hours after sunset. So these are the 5 contact prayers, and they represent the second pillar of Islam. ஸோ அந்த இரண்டாவது தொழுகை லொஹர், அது வந்து அந்த சூரியன் உச்சில இருந்து சாயும் போது அந்த தொழுகை ஸ்டார்ட் ஆகுது. அதுல மொத்தம் 4 ரக்காயத் நம்ம தொழுகிறோம். முன்னாடி சொன்ன மார்னிங் பிரேயர் ஃபஜர்ல வந்து 2 ரக்காயத் நம்ம தொழுகிறோம். நூன் பிரேயர் லொஹர்ல வந்து 4 ரக்காயத் நம்ம தொழுகிறோம். அதுக்கப்புறமேட்டு ஆஃப்டர்நூன் பிற்பகல் நம்ம கூட தொழுகை, மதியம் தொழுகை வந்துட்டு 3 மணி நேரம் இல்லை 4 மணி நேரம் கழிச்சு லொகர் தொழுதுக்கு அப்புறமேட்டா டைம் ஸ்டார்ட் ஆகுது. மேலும் அப்புறமேட்டு 4வது தொழுகையான மஹ்ரிப் வந்துட்டு சூரிய அஸ்தமனத்திற்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகுது. ஆர் இட் இஸ் டன் இம்மீடியட்லி ஆஃப்டர் சன்செட். சூரிய அஸ்தமனத்திற்கு ஆனதுக்கு அப்புறமேட்டு உடனே அந்த பிரேயர் ஸ்டார்ட் ஆயிடுது. மேலும் அந்த இறுதியான 5வது தொழுகை இஷா நைட் பிரேயர் வந்துட்டு 2 மணி நேரம் சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறமேட்டா நம்ம தொழுகிறோம். ஸோ இந்த 5 தான் நம்ம தொழக்கூடிய 5 கான்டாக்ட் பிரேயர்ஸ் அண்ட் தி ரெப்ரசன்ட் த செகண்ட் பில்லர் ஆஃப் இஸ்லாம். ஸோ இதுதான் அந்த 5 தொடர்பு தொழுகைகள். இதுதான் அந்த இஸ்லாத்தோட 2வது தூணான சலாத்தோட சாராம்சமா இருக்கு. ஸோ அதுதான் இந்த படத்துல கொடுத்துருக்காங்க. இஸ்லாத்தோட 2வது தூண் வந்துட்டு தொடர்பு தொழுகை சலாத், கான்டாக்ட் பிரேயர்ஸ், ஸ்பெசிஃபைடு ஆக்ஷன்ஸ் அண்ட் வேர்ட்ஸ், குறிப்பிடப்பட்ட ஆக்ஷன்ஸ் அசைவுகள், மேலும் குறிப்பிட்ட வார்த்தைகள். ஸோ அந்த 5 வேளை தொழுகைகள் கொடுத்துருக்காங்க: மார்னிங், நூன், ஆஃப்டர்நூன், சன்செட், நைட் பிரேயர். ஸோ இது எல்லாமே வந்துட்டு டெய்லி நம்ம சாப்பிடுற நம்ம ஆன்மாவிற்கான உணவா இருக்கு. அந்த உண்மையான உங்களோட ஆன்மா வளர்த்திருக்கக்கூடிய வளமை விட்டக்கூடிய விஷயமா இருக்கு. The third pillar of Islam is fasting. In Arabic, siyam. God commands us to fast during 1 month of the year, and it is the. ஸோ நோம்பு நம்ம பார்த்துட்டோம். ஸோ நான் ஜக்காத்துக்கு போயிடுறேன் ஸ்ட்ரெயிட்டா, ஸ்கிப் பண்ணிட்டு. And 0.5% of that. See, it's a small percentage, and you do it once a year. First, your parents. If your parents are rich, and these are the recipients of your charity. If your parents are rich, the second in the list are your relatives. You give this 2.5%, you give it to your relatives. If they're all rich, then you find some orphans, people who do not have support, parental support, or father support or something. And you give this charity to them. After the orphans, you give to the alien, somebody who's traveling and is stranded and doesn't have the money or the bus fare to go to his hometown. You help that person. ஸோ அல்லாஹ் வந்து குரான்ல ஒரு குறிப்பிட்ட ஆர்டர்ல தான், ஒரு வரிசை முறையில தான் அல்லாஹ் வந்து நம்மள ஜக்காத் செய்ய சொல்றாங்க. அதுல அந்த முன்னுரிமை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கொடுக்க வேண்டியது நம்மளுடைய பெற்றோர்களுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பெற்றோர்களுக்கு. ஸோ அவங்க நல்ல பேரண்ட்ஸ் ஆர் ரிச், அவங்க நல்ல செல்வாக்கோட இருந்தாங்க அப்படின்னா, அடுத்ததா குரான்ல குறிப்பிடப்படுறது
ரிலேட்டிவ்ஸ் நம்ம சொந்தக்காரங்களுக்கு நமக்கு அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்ற அந்த 2.5% 2% வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். இல்ல அவங்களுமே செல்வாக்கோட இருந்தாங்க, நல்ல வளங்களோட இருந்தாங்கன்னா நம்ம கொடுக்க வேண்டியது சம் ஆர்ஃபன்ஸ், அனாதைகளுக்கு கொடுக்க சொல்றாங்க. ஒரு சில பேருக்கு வந்து பேரண்டல் சப்போர்ட், பெற்றோர்கள் இல்ல or something, and you give this charity to them. After the orphans you give it to somebody who is traveling. So இப்போ இந்த மாதிரி ஆர்ஃபன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டா எக்ஸ்ட்ரா இருந்துச்சு 2.5% இருந்துச்சுன்னா நீங்க அடுத்து கொடுக்க வேண்டியது வந்து வழிபோக்கர்களுக்கு. ஸோ அவங்க கஷ்டப்படுறாங்க, இல்ல அவங்க சொந்த ஊருக்கு போறதுக்கான அந்த பயணம் மேற்கொள்வதற்கான பணம் அவங்கள்ட்ட இல்லைன்னா நம்ம கொடுத்து உதவுறது. So the order in the Quran is the parents, the relatives, the orphans, the traveling alien, the poor, the beggars, and so on. So there is a specific order for giving these charities. So நான் சொன்ன மாதிரி வந்து இந்த ஸ்பெசிபிக் ஆர்டர்ல நம்ம பண்ணணும். However, there is also a general charity called sadaqah, and this is an on-the-spot charity. You're walking in the street and you see a poor person and you want to help, then you help that person, and this is called sadaqah or charity. You're supposed to be. So மேலும் இன்னொரு விதமான தர்மமும் இருக்கு, அது வந்து ஜெனரல் சேரிட்டி, அதை நம்ம சதக்கான்னு சொல்றோம். இது வந்து ஆன் த ஸ்பாட், அந்த நொடியில நம்ம செய்யக்கூடிய ஒரு தர்மமா இருக்கு. நம்ம சாலைகள் நடந்து போறோம், யாராச்சும் புவர் பர்சன் கஷ்டப்பட்டவங்களை நம்ம பாக்குறோம் அப்படின்னா அந்த ஸ்பாட்ல நம்ம அவங்களுக்கு உதவி செய்யறது. இதுக்கு நம்ம பேரு சதக்கான்னு நம்ம சொல்றோம். Be charitable the whole year, all the time. You must be charitable. But the zakat is the obligatory charity where you give it to someone you personally know. You personally know that this fellow is poor and needs help, and you give your 2.5% to these people that you personally know. You cannot. So நீங்க எப்பவுமே வந்துட்டு த்ரூ அவுட் இயர், அந்த ஆண்டு முழுவதுமே நம்ம தர்மம் செய்யக்கூடிய மனப்பக்குவத்துல நம்ம இருக்கணும். குறிப்பிட்டு ஆனா ஜக்காத்ங்கிறது வந்து நம்ம கடமையா சொல்லப்பட்டிருக்க ஒரு தர்மமா இருக்கு. ஸோ அதை வந்து ஜக்காத் நம்ம வந்து பர்சனலா நமக்கு தெரிஞ்சவங்க இவங்க கஷ்டப்பட்டாங்க, இந்த ஃபெலோ இஸ் புவர், அவருக்கு உதவி தேவைப்படுதுன்னா அந்த மாதிரி ஆள்கிட்ட நம்ம அந்த 2% நம்ம கொடுக்கணும். Consider the taxes, for example, as zakat charity, because you don't know where the taxes will go. They can go to fix the street or something, or to the army or something. But the idea behind zakat is that you give it to the people that you personally know are in need. நீங்க கொடுக்கிற அந்த வரி, நம்ம கவர்மெண்ட் கெட்டுற வரிய வந்து நம்ம ஜக்காத்தா எடுத்துக்க கூடாது. ஏன்னா அந்த நம்ம கெட்டுற வரி பணம் வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு போகுது. சாலைகளை சரி செய்யறதுக்கு அந்த அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணலாம், இல்ல ராணுவத்துக்கு போகலாம். ஸோ அதை வந்து நம்ம ஜக்காத்துல நம்ம எடுத்துக்க கூடாது. is that you give it to the people that you personally know. இந்த இடத்துல அந்த ஜக்காத்தை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச குர்ஆன்ல குறிப்பிட்ட அந்த ஆர்டர்ல நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. And the Quran, as I said, lists the parents first, the relatives, your own. You start with your own people, and then you go to other strangers in that order. So குர்ஆன்ல குறிப்பிட்ட மாதிரி ஃபர்ஸ்ட் நீங்க உங்களோட மக்கள்ல இருந்து, பெற்றோர்கள்ல இருந்து, சொந்தக்காரங்கள்ல ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தெரியாதவங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ்க்கு அந்த ஆர்டர்ல நம்ம போகணும். நம்ம சொன்னது படத்துல போட்டிருக்காங்க. குர்ஆன்ல குறிப்பிட்ட அந்த ஆர்டர்ல தான் நம்ம போகணும். சோ தொடக்கம் வந்து உங்க பெற்றோர்கள்ல இருந்து ஆரம்பிக்கணும். The fifth pillar of Islam is Hajj, pilgrimage to the Holy Land in Mecca, and this is only, of course, for the people who can afford it. When you can afford it, you go to Mecca and you observe Hajj, and this is commemoration of the Prophet Abraham.
ஸோ இஸ்லாத்தோட 5வது தூண் வந்துட்டு நம்ம செய்யக்கூடிய அந்த மக்காவுக்கு நம்ம செய்யக்கூடிய புனித யாத்திரை பில்கிரிமேஜ். அஃப்கோர்ஸ் இது வந்து மிக நிச்சயமாக யாரால செய்ய முடியுமோ அதற்கு பணம் செலுத்த முடியுமோ அவங்களுக்கு கடமைக்கப்பட்ட விஷயமா இருக்கு. ஸோ உங்களால செய்ய முடியும், உங்களால அஃபோர்ட் பண்ண முடியும். வென் யூ கேன் அஃபோர்ட் இட்னா நீங்க மெக்காக்கு போகணும் அண்ட் அங்க போயிட்டு நீங்க வந்து நினைவு கூறணும். அண்ட் திஸ் த கமோமரேஷன் ஆஃப் ப்ராஃபெட் ஆபிரகாம். இப்ராஹிம் என்ன செஞ்சாரோ அதை நம்ம இந்த இடத்துல நினைவு கூறுறோம். Not the man Abraham, but his exemplary submission to God. நம்ம இந்த இடத்துல இப்ராஹிம நினைவு கூறல, இப்ராஹிம் செய்த அந்த எக்ஸாம்பிளரி சப்மிஷன், அவரு அடிபணிதல ஒரு முன்னோடியா இருந்து செஞ்ச அந்த விஷயத்தை நம்ம நினைவு கூறுறோம். He saw a dream one time and he thought that God was commanding him to sacrifice his only son Ishmael, and he proceeded to carry out this command even though God did not order him to do it. He just thought in a dream that God was ordering him to do it, but he was willing to sacrifice his own son in submission to God. And of course God intervened to save Ishmael and Abraham from this tragedy, and God substituted a sheep to be sacrificed instead of Ishmael. ஸோ அந்த ஆபிரகாம் செய்த அந்த விஷயம், முன்னோடியாக இருக்கக்கூடிய அடிப்பணியில செய்த விஷயம் என்னது? ஸோ அவர் வந்து நினைச்சிட்டாரு, அவருக்கு வந்து அந்த கனவுல வந்து ஒரு முறை வந்து அல்லாஹ் தன்னுடைய மகன், ஒரே மகனான இஸ்மாயில வந்து பலியிடும் மாதிரி சொன்ன கனவு வந்துட்டு அவர் வந்து அப்படி நினைச்சிட்டாரு. அதன் விளைவா வந்துட்டு அந்த அது அல்லாஹ் தான் கொடுத்தாங்கிற விஷயத்த நினைச்சுக்கிட்டு அந்த அல்லாஹ்வுடைய கட்டளையை செய்ய அவர் ரெடியா ஆயிட்டாரு. ஆனா இந்த இடத்துல மிக நிச்சயமாக ஈவன் தோ காட் டிட் நாட் ஆர்டர் ஹிம் டு டூ, இந்த இடத்துல அல்லாஹ் வந்து அவர் கட்டளை இடல அந்த மாதிரி பலியிடு சொல்ல மாதிரி. he just thought it. அவர் அந்த மாதிரி அந்த கனவுல அவர் நினைச்சுக்கிட்டாரு, அல்லாஹ் எனக்கு கட்டளை இடுறாரு போலன்னு சொல்லி அவர் நினைச்சுக்கிட்டாரு. ஆனா அவர் அந்த இடத்துல தன்னுடைய மகனை சாக்ரிஃபைஸ் ஓன் சன், அவரோட ஒரே மகனை வந்து பலியிடத்துக்கு அவர் ரெடியா இருந்தாரு, அல்லாவுக்கு அடிபணிந்த ஒரு நிலையில. அண்ட் அஃப்கோர்ஸ் காட் இன்டர்வைன் டு சேவ் இஸ்மாயில். மிக நிச்சயமாக இந்த இடத்துல அல்லாஹ் நடுவுல குறுக்கிட்டாங்க, அவருடைய மகனை இஸ்மாயிலையும் காப்பாத்தி கொடுத்தாங்க. மேலும் இப்ராஹிமையும் இந்த ட்ராஜடி, ஒரு சோகமான ஒரு விஷயத்துல இருந்து அல்லாஹ் அவங்கள காப்பாத்திட்டாங்க. மேலும் அல்லாஹ் காப்பாத்திட்டு அவர் இஸ்மாயிலுக்கு பதிலா the God substituted a sheep, அவருக்கு பதிலா ஒரு ஆடை வந்து அல்லாஹ் மாத்தி பலியிடுமாறு அல்லாஹ் சொன்னாங்க. சோ இந்த விஷயத்தை தான். And this is what you do when you go to Hajj. So, and Hajj consists of arriving in Mecca dressed only in. ஸோ இந்த விஷயத்தை தான் எப்படி வந்து ஷீப்பை வந்து அல்லாஹ் சப்ஸ்டியூட் பண்ணாங்களோ நம்மளும் மக்காவுக்கு போனா இந்த விஷயத்த நம்ம செய்யறோம். In untailored clothes, just a sheet or something, and seamless shoes or sandals, seamless clothes and seamless sandal. The women dress in a regular dress that is simple. ஸோ நீங்க மெக்காவுக்கு போகும்போது நீங்க உடை அணியும் போது தைக்கப்படாத உடைகளை வந்து நீங்க அணியணும். மேலும் தைக்கப்படாத ஷூஸ் அண்ட் சாண்டில்ஸ், செப்பல்களையும் தைக்கப்படாத செப்பல்களை நம்ம அணிஞ்சுக்கணும். மேலும் பெண்கள் வந்து ரெகுலரா ட்ரெஸ் பண்ற மாதிரி சிம்பிளா மோடஸ்டா ட்ரெஸ் பண்ணணும். So you cannot tell the rich from the poor. ஏன் இப்படி ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணணும்னா அந்த ஏழைக்கும் பணக்காரருக்கும் எந்த வித்தியாசமும் இருக்கக்கூடாது, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும். இஸ்லாத்தின் 5வது தூணு நம்ம ஹஜ், மெக்காக்கு செய்யக்கூடிய இந்த புனித யாத்திரை. Seamless. Observe Hajj. You go to Mecca dressed in seamless clothes and seamless sandals. This is for the men. The women dressed modestly in regular modest dress, for all white dress for
ஸோ நம்ம மெக்காக்கு போகும்போது இந்த மாதிரி தைக்கப்படாத ட்ரெஸ்ஸையும் நம்ம செப்பலையும் வியர்ந்துக்கிறோம். இது வந்து ஆண்களுக்கு. பெண்களுக்கு வந்து தே ஹவ் டு ட்ரெஸ் வெரி மாடஸ்ட்லி. ஒரு அடக்கமான முறையில் அவங்க ட்ரெஸ் பண்ணியிருக்கணும். மேலும் நம்ம வந்து ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்றதுனால பணக்காரங்க யாரு, ஏழைகள் யாரு, எந்த வித்தியாசமும் இருக்கக்கூடாது. ஸோ நம்ம மெக்காக்கு போறோம். For example, so you cannot tell the rich from the poor. You get to Mecca and you go around the Kaaba in Mecca 7 times. Then you go between Safa and Marwa. ஸோ நம்ம மெக்காக்கு போறோம். மேலும் காபாவை வந்து நம்ம 7 முறை சுத்தி வரோம். அதுக்கப்புறமேட்டு சஃபாவும் மார்வாவையும் நம்ம 7 தடவை போயிட்டு வரோம். The knolls of Safa and Marwa 7 times. Then you go to Arafat, Mount Arafat, and you stand there the whole day, which is the 10th day of the 12th, the last month in the Islamic calendar. ஸோ 7 முறை சஃபாவும் மார்வாவுக்கும் போயிட்டு வந்துட்டு அப்புறமேட்டு நம்ம மவுண்ட் அரஃபாத்துக்கு நம்ம போறோம். ஒரு நாள் ஃபுல்லா அங்க நம்ம நிக்கிறோம், அல்லாஹ்வை நினைவு கூர்றோம். இந்த நாள் வந்துட்டு அந்த இஸ்லாமிக் கேலண்டர்ல 12வது மாதம், கடைசியா வர மாதத்துல 10வது நாளா இருக்கு. The 10th day of Dhul Hijjah. You spend that whole day on Mount Arafat commemorating God, worshipping and praying. அந்த ஒரு நாள் ஃபுல்லாவே நம்ம அங்க அரஃபாத்ல நின்று அல்லாஹ்வை நினைவு கூர்றோம், அல்லாஹ்வை வழிபடுறோம், அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை பண்றோம். And then you go to Mina. It's a little town near Mecca. You go to Mina for 2 or 3 days. ஸோ அப்புறம் நம்ம மினாக்கு போறோம். அது ஒரு சின்ன நகரம், 2 இல்லைன்னா 3 நாட்களுக்கு. Then you go back to the Kaaba, go around it 7 times, which is called the farewell circumambulation around the Kaaba, and this is it. ஸோ அங்க முடிச்சிட்டு திருப்பியும் நம்ம போக வேண்டியது காபாக்கு. திருப்பி அங்க நம்ம 7 முறை சுத்திட்டு அது வந்து அதுக்கான பேரு வந்துட்டு ஃபேர்வெல் சர்க்காம்புலேஷன். ஃபேர்வெல்ங்கிறது வந்து நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம்னா பிரியா விடைபெறல். ஸோ அதற்கான ஃபைனல் நம்ம செய்யக்கூடிய வலம் வருதல், அந்த புனித இடத்தை சுத்தி வருவோம், அவ்வளவுதான். Now, my advice to you is never to go to Medina, because people go to Medina and they ruin their Hajj. என்னோட பர்சனல் அட்வைஸ் வந்து என்னன்னா, நீங்க எப்பவுமே வந்து மெதினாக்கு போயிடாதீங்க. நீங்க அங்க மெதினாக்கு ஒரு சில மனிதர்கள் போறனால அவங்களோட அந்த ஹஜ் செய்த மொத்த விஷயங்களுமே அவங்க சீர்குலைச்சிடுறாங்க. They go to the Prophet Muhammad's tomb, mausoleum, and they idolize the Prophet, and this ruins everything. அங்க போறாங்க, முகமது நபியோட அந்த கல்லறையை இது பண்றாங்க, அதை இணை வழிபாடு செஞ்சு மொத்தத்தையும் அவங்க கெடுத்துக்கிறாங்க. Ruins the whole religion, not just Hajj. ஹஜ்ஜை மட்டும் அவங்க கெடுத்துடல, மொத்த மார்க்கத்தையும் சீர்குலைச்சிடுறாங்க இப்படி செய்யறனால. So Hajj must be done only in Mecca, where you go around the Kaaba 7 times between Safa and Marwa. ஸோ அதனால வந்து ஹஜ் நம்ம வெறுமனே காபால மட்டும்தான் நம்ம செய்யணும். Only in Mecca, where you go around the Kaaba 7 times between Safa and Marwa 7 times. You go to Arafat for 1 day and to Mina for 2 or 3 days, and this is it. காபா, சஃபா அண்ட் மார்வா 7 முறை, அப்புறம் அரஃபாத், அப்புறம் மெனா, இவ்வளவுதான். These are specific steps that are mentioned in the Quran. குர்ஆன்ல இந்த ஆர்டர்ல தான் அல்லாஹ் குறிப்பிட்டிருக்காங்க. And by the way, all these duties in Islam came to us through the Prophet Abraham. So இது எல்லாமே நம்ம செய்யக்கூடிய அனைத்து வழிபாடு விஷயங்கள் எல்லாமே நபி இப்ராஹிமிடமிருந்து நமக்கு வந்த ஒரு விஷயம். If you look at Surah 22, the last verse, number 78, you will see that Abraham is the father of Islam. 22 கடைசி வசனம் 78ல நம்ம பார்க்கிறோம், இந்த இஸ்லாத்துடைய அனைத்து வழிபாடின் ஒரு பிரதிநிதியில சோர்ஸ், மூலாதாரமா அவர் வழியா வந்ததுங்கிற விஷயத்தை நம்ம அதுல பார்க்கிறோம். And the father of Muslims. முஸ்லிம்கான தந்தை. And if you look at Surah number 16, verse 123, you see that the Prophet Muhammad followed the religion of Abraham. 16:123 நபி முகமது வந்துட்டு அவரு ஆபிரகாமோட வழிபாடு அந்த இஸ்லாத்தை தான் அவரு ஃபாலோ பண்றாரு. Islam is the religion of Abraham. He is the founder of Islam. இஸ்லாம்ங்கிறது ஆபிரகாமுடைய அந்த ஏகத்துவமான அந்த ஒரு மார்க்கம் அது. And all the duties of Islam came from Ibrahim. அனைத்து வழிபாடு முறைகள் செய்யக்கூடிய அனைத்து விஷயமே அவரிடமிருந்து வரப்பட்ட ஒரு விஷயம்தான். Not the Prophet Muhammad. முகமதிடமிருந்து வந்த விஷயம் கிடையாது. Muhammad brought the Quran. God brought the Quran through Muhammad.
முகமது குரானை கொண்டு வந்தாரு, அல்லாஹ் முகமது வழியா குரானை கொண்டு வந்திருக்காரு. So this is why some people become confused when you tell them that God says that the Quran is complete, perfect and fully detailed. Because some of the old traditionalists will say, okay, where is the number of rak'ahs for the noon prayer in the Quran? அதனால ஒரு சில மனிதர்களுக்கு குரான் நம்ம சொல்லும் போது குரான் முழுமை, கம்ப்ளீட், பெர்ஃபெக்ட், முழுமை பெற்றிருக்கு, ஃபுல்லி டீடைல் எல்லாமே விளக்கப்பட்டிருக்கு நம்ம சொல்லும் போது ஒரு சில மனிதர்கள் குழம்பிடுறாங்க. அவங்க என்ன கேக்குறாங்க, ஓகே அப்ப வந்து தொழுகைக்கான எத்தனை ரக்காய் தொழுவணுங்கிற விஷயம் குரான்ல எங்க இருக்குன்னு அவங்க கேக்குறாங்க. Quran. See, they forget that the contact prayers, the fasting of Ramadan, the zakat, charity, and the Hajj pilgrimage, all these duties came to us from Abraham. அவங்க அந்த இடத்துல மறந்துடுறாங்க, அந்த தொழுகை, ஜக்காத், ஹஜ் எல்லாமே நடைமுறையில இருக்கு, ஆபிரகாமிடமிருந்து வந்திருக்குங்கிற விஷயத்த அவங்க மறந்துடுறாங்க. And the Quran says so. குரானும் அப்படிதான் சொல்லுது. If you look at Surah 21 verse 73, it tells you that Abraham started the salat and the zakat. 21:73 சொல்லுது, இப்ராஹிம் வந்துட்டு தொடர்பு தொழுகை சலாத்தையும் ஜக்காத்தையும் அவர் ஆரம்பிச்சிட்டாரு. And in Surah 22 entitled Hajj, you see that Abraham is the source of Hajj and so on. 22லயும் அதான் சொல்லுது சூரால, ஹஜ்ஜ வந்துட்டு ஹஜ்ஜோட இப்ராஹிம் வந்து ஹஜ் ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்கிற விஷயம் அது வந்து பிரதிபலிக்குது. Quran says clearly that all duties and obligations came to us through the prophet Abraham and tells us. குரான் ரொம்ப தெளிவா சொல்லுது, அனைத்து ரிலிஜியஸ் டியூட்டிஸ், வழிபாடு செய்யக்கூடிய அனைத்து விஷயமுமே இப்ராஹிமிடமிருந்து ஃபாலோ பண்ணப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. Us in Surah 22 verse 78 that this is the religion of Abraham. The Prophet Muhammad simply contributed the Quran. 22:78 தெளிவா சொல்லுது, இந்த மார்க்கம் இப்ராஹிமோட மார்க்கம், நபி முகமது வந்து குரானை வந்து அவரு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு, அதற்கான வேலையை அவர் செஞ்சிருக்காரு. And the Quran is God's word that came through Muhammad. குரான்ங்கிறது கடவுளோட வார்த்தை முகமது நபி வாயால வெளிவரப்பட்டது. So watch for this point and don't let anyone trick you into thinking that the Quran is not complete. So இது ரொம்ப நான் சொல்ற இந்த பாயிண்ட், இந்த கருத்தை ரொம்ப கவனிச்சு பாருங்க, ஏன்னா வேற யாரும் உங்களை ஏமாத்திடக்கூடாது. குரான் வந்து முழுமை இல்லைன்னு சொல்லும் போது அதை உங்களை ஏமாத்துற மாதிரி நீங்க விட்டுறாதீங்க. The most important principle in Islam is God alone. இஸ்லாத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு நெறிமுறை கருத்துங்கிறது கடவுள் மட்டும், அல்லாஹ் மட்டும்தான். You must be devoted to God alone. You do not idolize the Prophet Muhammad. நம்ம அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் நம்மளை அர்ப்பணிச்சுக்கணும். நபி முகமத நம்ம வந்து இணை வழிபாடு செய்யக்கூடாது. Like the Christians did with the Prophet Jesus. எப்படி வந்து கிறிஸ்துவர்கள் வந்து ஈசா நபி செஞ்சிட்டாங்களோ அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது. You devote yourself completely to God alone and you follow the word of God alone. அல்லாஹ்வுக்கு மட்டும் உங்களை முற்றிலும் உங்களை அர்ப்பணிச்சுக்கோங்க, அவரோட வார்த்தையை மட்டும் நீங்க கீழ்ப்படிங்க. The Quran alone, no other sources. குரான் மட்டும்தான், வேற எந்த மூலாதாரமும் கிடையாது. If you do, you nullify all your work. நீங்க இதை தாண்டி ஏதாவது செஞ்சிட்டீங்கன்னா உங்களோட மத்த எல்லா வேலையும் நீங்க ஒண்ணும் இல்லாம சீர்குலைச்சிட்டீங்க, நல்லிஃபை பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். We see in Surah 39 where God says if you fall in idol worship all your works are nullified. 39ல அல்லாஹ் சொல்றாங்க, இணை வழிபாடுல நீங்க இறங்கிட்டீங்க செஞ்சிட்டீங்கன்னா உங்களோட மத்த எல்லா வேலையும் வந்து ஒண்ணுமே இல்லாம ஆயிரும், நல்லிஃபைடு. You might do the salat, the zakat, the charity, the hajj, the fasting and all this and it will be all in vain unless you are devoted to God alone. நீங்க செய்யக்கூடிய சலாத், ஜகாத், ஹஜ், நோன்பு இது எல்லாமே அல்லாஹ்வுக்கு மட்டும் சரணடைஞ்ச நிலையில செஞ்சா மட்டும்தான் அது ஏற்றுக்கொள்ளப்படும், இல்லனா அது நல்லிஃபைடு, அது வந்து ஒண்ணுமே அது ஒண்ணுமா கருதப்படாது. And you declare your shahada ashhadu an la ilaha illallah. உங்க ஷஹாதா நீங்க சொல்ல வேண்டிய விஷயம் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ். This is it. அவ்வளவுதான். So these are the basic essentials of Islam. இதுதான் இஸ்லாத்துடைய முக்கியத்துவம், அடிப்படையா இருக்கு. அந்த மஸ்ட் கண்டிப்பாங்கிற வேர்டை வந்து அவங்க அழுத்தி போட்டிருக்காங்க இங்க. நம்ம அல்லாஹ்க்கு மட்டும்தான் நம்மளை அர்ப்பணிச்சுக்கணும்,
ஆல் அவர் ஒர்க் could have been nullified. நம்ம இணை வழிபாடு செஞ்சுட்டோம்னா நம்ம முன்னாடி செஞ்ச எல்லா வேலையும் சீர்குலைஞ்சிரும், ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்லாம ஆயிரும்னு போட்டிருக்காங்க. ஓகே, நேரம் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் பாட்டு இருக்கு, நம்ம நெக்ஸ்ட் டைம் கவர் பண்ணிக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.